We have learned Spoken English Part 1. Link is given in the description. Today we are going to learn Spoken English Part 2. இங்கிலீஷ் பேசணுன்ட்டு ஃபுல்லாக இங்கிலீஷ்லேயே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா கற்றுக்கிற லேர்னர்ஸ்க்கு அது கண்டிப்பாக ஈஸியாக போய் சேராதுங்க. அதை உங்களால் ஈஸியாகவும் கற்றுக்க முடியாதுன்ற ஒரே காரணத்துக்காக நான் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் கலந்து தங்கிலீஷில் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு நம்மளோட ஃபுல் மதர் டங்கில் இருந்து மேபி தமிழாக இருக்கட்டும், இல்லை மலையாளியாக இருக்கட்டும், கன்னடா வரை எனி லாங்குவேஜாக இருக்கட்டும், நம்ம ஃபஸ்ட்டு நம்ம மதர் டங் கூட கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கற்றுக்கிட்ட வேர்ட்ஸ், இங்கிலீஷ் வேர்ட்ஸை புட்டப் பண்ணிக்கிட்டே வரணும். அதாவது வேர்டை பில்ட் பண்ணிக்கிட்டே வரணும். ஈவன் நமக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் சரளமாக வராட்டா கூட நம்மளால் 4 சென்டென்சஸ் ஈஸியாக சரளமாக பேச முடியும். பார்க்குறீங்களா? எங்கே ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் ஒரு வாட்டி சொல்கிறேன், அதை நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ண இட் வில் பி கம்மிங் வெரி ஈஸிலி டு யூ. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இப்போது ஒரு பர்த்டேக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பர்த்டே விஷஸ் சொல்லாமல் இந்த காலம் நடக்காது இல்லைங்க. ஸோ பர்த்டே விஷஸ்க்கு போகும்போது நம்ம சிம்பிளாக என்ன சொல்லியிருப்போம்னா, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே அப்படி மட்டும்தான் நம்ம சொல்லியிருப்போம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, தெரியாட்டா கூட 4 சென்டென்சஸ் அல்லது அட்லீஸ்ட் 3 சென்டென்சஸ் கோர்வையாக சொல்லி பார்க்க போகிறோம். எப்படின்னு கேட்குறீங்களா? ஹாப்பி பர்த்டே டு யூ, இது நார்மலாக நீங்கள் சொல்கிறது. செகண்ட் சென்டென்ஸ், ஹாவ் அ கிரேட் இயர் அஹெட். என்ன சொன்னேன்? ஹாவ் அ கிரேட் இயர் அஹெட். ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாவ் அ கிரேட் இயர் அஹெட். மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே, ஹாவ் அ நைஸ் டே அப்படின்னு சொல்லுங்க. இப்படின்னு கோர்வையாக சொல்லுங்க. 4 சென்டென்சஸை நீங்களே உங்களுக்கு தெரியாமல் சொல்ல உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ். நம்ம இப்போ என்ன சொல்ல போகிறோம்னா, 4 சென்டென்ஸ் சொல்லணும்னு செட் பண்ணிட்டு மைண்டை அதுக்கப்புறமா நம்ம சொல்ல ஆரம்பிக்கணும். ஆட்டோமேட்டிக்கலி we will learn to speak in English fluently. Yes, come on, join with me. இப்போ நான் விஷ் பண்ண போகிறேன். இப்போ உங்களுக்கு நான் விஷ் பண்ண போகிறேன். Happy birthday to you. Many more happy returns of the day. May God bless you, dear. Have a great year ahead. That's it. பர்த்டே விஷஸ் சொல்கிறதெல்லாம் அக்கேஷ்னலாக தாங்க நடக்கும். சரி, அப்போது டெய்லி யூசேஜில் என்ன பேசிக்கிறது, எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது ஸ்போக்கனை? லெட்ஸ் பிகின் ஃப்ரம் அவர் ஹோம் இட் செல்ஃப். டிஃபன் ரெடி ஆகிடுச்சா? இதுதான் நம்ம அம்மா கிட்ட பேசுகிற மொதல் வார்த்தையாக இருக்கும். ஸோ அதுலேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஹாவ் யூ ப்ரிப்பேர்ட் த பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு கேளுங்க. அப்படி இல்லை, ஆர் எல்ஸ் இஸ் அவர் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. இதே பிரேக்ஃபாஸ்ட்னு போடுங்க. லஞ்சாக இருந்ததுன்னா ஹாவ் யூ ப்ரிப்பேர்ட் அவர் லஞ்ச் அப்படின்னு கேளுங்க. இல்லை டின்னராக இருந்துச்சுன்னா ஹாவ் யூ ப்ரிப்பேர்ட் டின்னர், அந்த மாதிரி கேளுங்க. ஸோ ஒவ்வொரு சென்டென்ஸாக மேக் பண்ணி அம்மாவுமே நம்ம கூட இங்கிலீஷ் பேச ஆரம்பிச்சிடுவாங்கங்க. ஸோ நமக்கு ஒரு ஹெசிடேஷன் இருக்காது, ஒரு பயம் இருக்காது, ஒரு ஃபியர் இருக்காது. யூ கேன் ஸ்டார்ட் ஃப்ரம் யோர் ஹோம் இட் செல்ஃப். சரிங்க, காலையில் எழுந்தாச்சு, டிஃபனை சாப்பிட்டாச்சு. நெக்ஸ்ட் வி ஆர் மூவிங் டு த ஸ்கூல் ஆர் எனி ஆர்கனைசேஷன் வி ஹாவ். நம்மளோட வேலைக்காக நம்ம போகிறோம். போன உடனே நம்மளோட ஃப்ரெண்டை மீட் பண்ணுவோம் இல்லையா? பார்த்த உடனே இப்போவும் 4 சென்டென்ஸ் கண்டினியூஸாக நமக்காக நம்ம பேச போகிறோம், அவங்களுக்காக இல்லை. அவங்க பேசுகிறாங்களோ இல்லையோ, யூ கேன் ஸ்டார்ட் யுவர் ஸ்போக்கன். குட் மார்னிங் மை டியர் ஃப்ரெண்ட், ஹவ் ஆர் யூ, ஹோப் யூ ஆர் ஃபைன், நைஸ் டு மீட் யூ, see you again அப்படின்னு 5 சென்டென்சஸ் சொல்லிட்டு போனீங்கன்னா கண்டினியூஸாக 5 சென்டென்ஸ் ஸ்போக்கன் நீங்களும் பேசிடலாம் இல்லைங்க. டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இட்ஸ் நாட் அ ஜோக். நம்ம பேச பழக தாங்க வரும். ஓகே, நம்மளோட ஒர்க் எல்லாம் நம்ம முடிச்சிட்டோம். எல்லாருக்குமே லஞ்ச் டைம்னு ஒன்று கிடைக்கும். ஸோ லஞ்ச் டைம்லேயும் விட்டுறக்கூடாதே நம்மளோட ஸ்போக்கனை. ஸோ யார் பேசுகிறாங்களோ இல்லையோ, நீங்கள் போய் ஹேட் யுவர் லஞ்ச், நீங்கள் சாப்பிட்டீங்களா, லஞ்ச் எடுத்துக்கிட்டீங்களான்னு கேட்குறீங்க. ஹேட் யுவர் லஞ்ச், ஐ ஹோப் யூ ஹாவ் டேக்கன். அவ்வளோதான். அவங்க ஆன்சர் சொல்கிறாங்களோ இல்லையோ, நம்மளே நம்ம ஆன்சர் சொல்லி, அதாவது நம்மளோட பழக்கத்துக்காக நம்ம செய்கிறோம், நம்ம லேர்ன் பண்ணுறோம். ஸோ தட் டெய்லி யூஸ் திஸ் 2 சென்டென்சஸ் அன்டில் யூ ஆர் ஃப்ளூயன்ட் வித் திஸ் சொல்கிறாங்க. ஹேட் யுவர் லஞ்சுன்னு நீங்கள் கேட்டிங்க இல்லையா, ஐ டிட் அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா அதை நீங்கள் கேப்சர் பண்ணிக்கோங்க. இல்லை யாராவது உங்ககிட்ட கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஆன்சர் பண்ணுங்கள். ஐ ஹாவ் டேக்கன், நான் எடுத்துக்கிட்டேன் என்னோட லஞ்சை அப்படின்னு நீங்களும் குட்டி சென்டென்சஸாக சிம்பிளாக யூஸ் பண்ண பழகிக்கங்க. ஐ டிட்னு நீங்கள் ஆன்சர் பண்ணிவிட்டு வாட் அபவுட் யூன்னு நீங்கள் திருப்பி கேளுங்க. ஸோ நம்ம அப்படி வளர்த்துக்கிட்டு வரதான் யூ வில் கெட் அண்ட் கண்டினியூஸ் ஃப்ளூயன்சி. எங்கள் வீட்டில் இன்றைக்கி ஒரு இன்சிடென்ட் நடந்தது. நான் நேற்று வச்ச செடியை எதுவோ பராண்டி போட்டுருச்சு. எலியா இல்லை டாகா தெரியல வெளியில். ஐ ஃபைண்ட் லிட்டில் பிட் டிஃபிகல்ட்டி இன் இன்டிமேட்டிங் திஸ் இன்சிடென்ட் டு மை சில்ட்ரன். ஸோ அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். தட் இஸ் பிடுங்கி போட்டுருச்சு அண்டிருச்சு அப்படின்றதுக்கு நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச வேர்டு தான். இது ஆல்ரெடி நமக்கு தெரியும் தான். டைமில் அதை எடுத்துகிட்டு வந்து சொல்கிறதுல டிஃபிகல்ட்டி எல்லாருக்குமே இருக்கும். டாக் ஹஸ் ஸ்நாச்ட் த பிளான்ட், அதாவது பிளான்ட்டை டாக் பிடுங்கி போட்டுருச்சு, பராண்டிருச்சுன்னு சொல்கிறோம்ல, தட் இஸ் ஸ்க்ராட்ச். வீட்டில் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய குட்டி சில சென்டென்சஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். எனக்கு இது போதும்னு ஆஃபனாக நம்ம யூஸ் பண்ணுவோம். தட் இஸ் இட்ஸ் எனஃப் டு மீ, இட்ஸ் எனஃப் டு மீ அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். போதுமா அப்படின்னு நம்ம கூட கேட்போம் இல்லையா? ஸோ அதை அப்படி கொஷின் வேர்டாக மாற்றிக்கோங்க.
that is it enough. கொஸ்டினாக நீங்கள் கேட்குறீங்கன்னா is it enough, ஆன்சராக நீங்கள் சொல்கிறீங்கன்னா it is enough. அடுத்த ஒரு ப்ராக்டிக்கல் சென்டென்ஸ் என்னன்னா, நான் ரொம்ப பயந்துட்டேன், ஐ எம் ஸ்கேர்ட். ஸோ பயந்துட்டேன் இருக்கு, ஃபியர், ஃப்ரைட்டன் அதெல்லாம் யூஸ் பண்ணாமல் ஐ எம் ஸ்கேர்ட். ஜஸ்ட் யூஸ் ஐ எம் ஜஸ்ட் ஸ்கேர்ட். அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, வீட்டில் இருக்க குழந்தைங்க ஒன்றுக்கு ஒன்று இல்லை பெரியவங்களே குழந்தைகளை சொல்கிறதுக்கும் அமைதியாக இரு அப்படின்னு சொல்கிற ஒரு வார்த்தை நிறையவே யூஸ் பண்ணுவோம். தட் இஸ் பி குவைட், பி காம், பி சைலண்ட் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கோங்க. சரி, ரொம்ப கத்தாத, ஏன் இப்படி கத்துற, ரொம்ப கத்தாத, டோன்ட் ஸ்க்ரீம். அதாவது கத்தாதன்றதுக்கு ஷவுட்டுன்னு நம்ம இவ்வளோ நாள் யூஸ் பண்ணியிருப்போம், கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் ஆகிக்கோமே. தட் இஸ் டோன்ட் ஸ்க்ரீம், ஒய் ஆர் யூ ஸ்க்ரீமிங் அப்படின்னு கேட்டுக்கோங்க. இன்னும் ஆஃபனாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வேர்டு இருக்குங்க, தட் இஸ் இனிமே நான் இப்படி செய்ய மாட்டேன், இனிமே அப்படி செய்யாத. ஸோ இனிமேல் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு ஹியர் ஆஃப்டர் பாருங்க, ஹியர் ஆஃப்டர் அப்படின்னா இனிமேல், ஹியர் ஆஃப்டர் டோன்ட் டூ தட், இனிமே அப்படி செய்யாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா பிள்ளைங்களை கண்டிக்கும் பொழுது. ஹியர் ஆஃப்டர் டோன்ட் டூ தட் அப்படின்னு யூஸ் பண்ணுறீங்க. அதுக்காக தான் நான் இப்போ சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஃபோர் இஸ் த நெக்ஸ்ட் வேர்ட். தேர்ஃபோர் அப்படின்னா அப்படி ஆனால், அப்படி ஆனால். சரி, ஹியர் ஆஃப்டர் இனிமேல். நெக்ஸ்ட் இன்னும் ஒரு வேர்ட் இருக்கு, ஹென்ஸ். ஹென்ஸ் அப்படின்னா சோ அப்படின்னு அர்த்தம் தான். ஹென்ஸ்னாலும் சோன்னு தான் அர்த்தம். அதனால். I have taken some snacks, hence I don't need my dinner. Hence and so has the same meaning. Therefore soக்கு பதிலா hence யூஸ் பண்ணிக்கங்க. That is அதனால். வீட்டில் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய இந்த சென்டென்ஸ், அழுக்கு காலை போட்டு தேய்க்காத அப்படின்னு மம்மி அடிக்கடி சொல்லிட்டு இருப்பாங்க. டோன்ட் ரப் யோர் டர்ட்டி லெக்ஸ். டோன்ட் ரப் யோர் டர்ட்டி லெக்ஸ். வீட்டில் துணியை காய போடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்கிறதுன்னு தெரியாது. ஸோ இனிமேல் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். வீட்டில் சாப்பிடும் பொழுதும் இங்கிலீஷ் வரணும், துணி காய போடும் பொழுதும் இங்கிலீஷ் வரணும். ஹியர் ஆஃப்டர் ஸ்போக்கன் இஸ் கோயிங் டு கம் வித் திஸ் அன்டில் வி கோ டு பெட். துணியை காய போடுறதுக்கு என்ன சொல்கிறது, மேக் கிளாத்ஸ் டு ட்ரை அல்லது ட்ரை இட் அப். ட்ரை த க்ளோத்ஸ் அப்படின்னு சொல்லலாம், கிளாத்தும் சொல்லலாம், க்ளோத்தும் சொல்லலாம். நிறையா வீட்டில் கருகி போச்சா, தீஞ்சி போச்சா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. கருகி போகிறதுக்கும் தீஞ்சி போகிறதுக்கும் சேர்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணணும். கருகிடுச்சா அப்படின்னு கேட்குறதுக்கு டஸ் இட் கெட் சேர்ட். தட் இஸ் CHARRED. தட் இஸ் charred black due to fire. இது லாஸ்ட் வீடியோலேயே நான் சொல்லியிருக்கிறேன். கோ த்ரூ த லிங்க் கிவன் இன் த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ். ஸோ கேப்சர் பண்ணிக்கோங்க. ஸோ கருகிடுச்சா தீஞ்சிடுச்சான்னு கேட்குறதுக்கு டஸ் இட் கெட் சேர்ட் அப்படின்னு கேட்டுக்கலாம். Therefore, from today onwards, Spoken is going to brush with you, eat with you, in dinner, breakfast, lunch, everything, as well as going to dry clothes with you and shaking hands with you, going to wish with you and blah blah blah. Spoken English is going to brush with you. Spoken English is going to ask food with you. Spoken English is going to wish with you. Spoken English is going to rub dirty legs in the sofa with you. Spoken English is at last going to sleep with you and blah blah blah. ஸோ இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. அடுத்த வீடியோ வர வரைக்கும் அடுத்த ப்ராக்டிக்கல் சென்டென்சஸோடு உங்களை வந்து சந்திக்கிறேன்.